கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்று நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ நிபுணர் திரு லட்சுமி நரசிம்மன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04430427777 and 04430602994. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த வாரம் கமாடிட்டி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் வந்து ஆஸ்ட்ரோல வந்து பொதுவா எப்படி சரி இருந்தது, அதை பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இந்த வாரம் நம்ம சொன்ன மாதிரியே போன வாரம் கன்க்ளூஷன் முடியும் தருவாயில சொன்னோம். டு பை லாங், டு கோ லாங் அண்ட் சில்வர் அண்ட் க்ரூடுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம சொல்ற ஃபோர்காஸ்டிங்ல ஒரு நம்ம எது சொன்னாலுமே ஒரு 4 hours 5 hours மூவ்மெண்ட் கிடைச்சாலே கேஷ் பண்ணிக்கணும். நம்ம ஒரு ஃபோர்காஸ்ட் பண்றோம் இல்ல எப்படி இருக்குன்னு சொல்றோம்னா அது 24 ஹவர்ஸும் 12 ஹவர்ஸ்லாம் இருக்காது. ஸோ அந்த மூவ்மெண்ட் ஒரு 4 hours கிடைச்ச உடனே அதை நம்ம லாங் போசோம்னா லாங் போயிட்டு ஷார்ட் போசோம்னா ஷார்ட் பண்ண அந்த நேரத்தில் அதை லாபம் சம்பாதிச்சுட்டு வெளில வரணும். அதுதான் நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ். சரி, எல்லாரோட கணிப்பு அதாவது ட்ரேடர்ஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க, அதாவது இயர் எண்ட்ல வரும்போது ஆஸ்ட்ரோல பொதுவாவே வந்து இப்ப கமாடிட்டி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும், ஆஸ்ட்ரோ நிபுணருக்கு தெரியும் எப்படி இருக்கும் இந்த இயர் எண்ட்ல, தென் ஓப்பனிங்ல வந்து எப்படி இருக்கும்னு. அது உண்மையாவே அது அப்படிதானே சார்? அது வந்து இயர் எண்ட்ல வந்து கமாடிட்டி வந்து ஒரு ஸ்லக்கிஷ் மூவ்மெண்ட்ல இருக்குமா? இல்ல அப்படின்றது ஒன்றும் கிடையாது. அது வந்து டேட்டா எடுத்தாலே எல்லாருக்கும் புரியும், நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. கோல்டு மூவ்மெண்ட்ஸ் இந்த டிசம்பர்ல இருந்ததுக்கும் போன டிசம்பர்ல இருந்ததுக்கும் இல்ல க்ரூட் மூவ்மெண்ட் எல்லாம், க்ரூட் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் லோல வரது வந்து யாருக்குமே அந்த மூவ்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து அது எப்படி போகும்ன்றது ஆக்சுவலா நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம நினைச்ச மாதிரி தான் டைரக்ஷன்ல இருக்கு. இப்ப நீங்க சில்வர் மூவ்மெண்ட் எடுத்தோம்னா ஏறத்தாழ நம்ம இந்த லாபம் சேனல்ல நம்ம சொல்லிட்டு இருந்த ஒரு 3 months ஃபோர்காஸ்டிங்ல நம்ம சில்வர் மூவ்மெண்ட் சொன்னதுதான் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் மத்த கமாடிட்டிலையும் நடந்துட்டு இருக்கு. நம்மளால வரும் இயர் எப்படி இருக்கும்ன்றது ஓரளவுக்கு நம்ம நினைக்க முடியும். தொடர்ந்து பேசுவோம் சார். புதுக்கோட்டையில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிவண்ணன். சொல்லுங்க மணிவண்ணன், கேள்வி கேளுங்க. சார் வந்து திருவாதிரை விருதும் என்ன சார் பண்ணலாம்? மணிவண்ணன், உங்க கேள்வி என்னன்னு தெளிவா கேளுங்க. என்னோட நட்சத்திரம் வந்து திருவாதிரை மிதுனங்க. திருவாதிரை நட்சத்திரம். சில்வர் பண்ணிட்டு இருக்கேன், பண்ணலாமா இல்ல மாற்றலாமா? சார் பொதுவா எல்லா கமாடிட்டியும் நீங்க பண்ணலாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில கமாடிட்டி வேணும் வேணான்றதுல திருவாதிரை நட்சத்திரத்துக்கு நீங்க சில்வர் பண்றதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை சார். பட் என்டையர் டீடைல்ஸ் கொடுத்து கேட்டீங்கன்னா மெயில நாங்க ரிப்ளை பண்ணுவோம் சார் உங்களுக்கு. சார் அதே மாதிரி வந்து இப்போ 2015 வந்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. அதாவது இப்போ நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஈச் கமாடிட்டிஸ் வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இப்போ கோல்டு ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு எடுத்துக்கலாம். கோல்டோட ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் சப்ளை வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து எப்படி இருக்கும், தென் அதை வந்து எப்படி கணிக்கிறீங்க நீங்க ஆஸ்ட்ரோல வந்து எப்படி கணிக்கிறீங்க, தென் ஃபோர்காஸ்ட் பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். இது ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து நம்ம டியூட்டி ஆஃப் த மார்க்கெட் ஃபோர்காஸ்டிங்ன்றது பிரைஸ் மூவ்மெண்ட் தான். ஏறுமா இறங்குமா அவ்வளவுதான். கோல்டு ப்ரொடக்ஷன் அதிகமாவதா இல்லைன்றதுனால எந்த ஃபோர்காஸ்டும் பலன் இல்லை. நம்மளை பொறுத்த மட்டும் ரெஸ்ட்ரிக்ட், நம்ம குறுகிய இதுக்கு வட்டத்துக்குள்ள போறோம். அடுத்த வருஷம் கோல்டு பிரைசஸ் எப்படி இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஹோல் இயராவே ஸ்டேபிளா இருக்கும். எப்பவுமே கோல்டுல ஆல்ரெடி நிறைய வாட்டி எம்பசைஸ் பண்றோம். மூவ்மெண்ட்ஸ் வந்து ஒரு 2 days 3 days தான் கோல்ட்ல மோஸ்ட்லி நீங்க கேஷ் பண்ண முடியும். எதர் ஆன் லாங்கர் சைடு ஆர் ஷார்ட் சைடு, போத் சைட்ஸ் இறங்கும் போதோ ஏறும் போதோ சரி. பட் ரொம்ப லாங், பட் த இயர் மார்க்கெட் வில் பி வெரி ஸ்டடி. கோல்டு வில் நாட் கோ டவுன். சார் எல்லா ட்ரேடர்ஸ் நினைப்பாங்க அதாவது லாங் டேர்ம் பண்றது வந்து நல்லதான் நினைப்பாங்க. லாங் டேர்ம் பத்தி அதை தெரிஞ்சுக்கிறது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு வந்து நீங்க நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, லாங் டேர்ம் தெரிஞ்சுக்கிறது வந்து எந்த அளவுக்கு ட்ரேடர்ஸ்க்கு நல்லது? லாங் டேர்ம் பொசிஷனல் ட்ரேட் வந்து 6 months பண்றதுலயோ இல்ல 3 months பண்றதுலயோ அவங்களுக்கு ஒன்னும் கெயின் இருக்காது. வைட் பிளக்சுவேஷன் இல்லவே இல்லையே கோல்டு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா. நீங்க வந்து ஒரு மார்ஜினல் ப்ராஃபிட்ஸ் எடுத்து எக்ஸிட் ஆயிட்டு திரும்பி, ஏன்னா போத் சைட்ஸ் நம்ம எம்பசைஸ் பண்றது என்னன்னா மார்க்கெட் வந்து இறங்கினாலோ இல்ல ஏறினாலோ போத் சைட்ஸ் வி வாண்ட் டு மேக் மணி. அதுக்குதான் மார்க்கெட்டுக்கு வராங்க, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்றது. ஸோ அது வந்து பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2-3% கிடைச்சாலே தே கேன் கேஷ் இட். நீங்க பேசும்போது சொன்னீங்க அதாவது க்ரூட் ஆயில் வந்து 5 years இல்லாத அளவுக்கு ஒரு லோ ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் கொடுத்திருக்குன்னு சொன்னீங்க. சோ எல்லா ட்ரேடர்ஸ் நினைப்பாங்க இதே பிரைஸ் வந்து இன்னும் நீடிக்குமா நினைப்பாங்க, அதாவது என்ன எதிர்பார்க்கலாம்? ஆஸ்ட்ரோல வந்து என்ன பிரைசஸ் வந்து ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கும், அதாவது க்ரூட் ஆயில்? ரொம்ப சிம்பிள். ஆஸ்ட்ரோல வந்து we have already told on November 2nd இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் க்ரூட் ஆயில் அப்படின்றது குவான்டிஃபை எங்களால பண்ண முடியாது. இப்போ நாங்க வந்து
க்ரூட் டவுன் ஆகும் சொன்னா இவ்வளோ டவுன் ஆகும்லாம் ஆஸ்ட்ராலஜியில சொல்ல முடியாது. பட் டெஃபினெட்லி டவுன் ட்ரெண்ட். இப்போ வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. க்ரூட்ல யார் ஷார்ட் பொசிஷன் வச்சிருந்தாலும் அவங்க வந்து ஓரளவுக்கு வைண்டிங் அப் பண்ணிட்டு நியூட்ரல்ல இருக்கிறது நல்லது. லாங் பொசிஷன் எடுக்கலாம், பட் அவ்வளோ லாங் மூவ்மெண்ட் கிடைக்காது. பட் இட் வில் நாட் கோ டவுன். ஃப்ரம் இன்னைக்குலேருந்து பார்த்தீங்கன்னா அப் டு அனதர் ஜூன் மட்டும் பார்த்தீங்கன்னா க்ரூட் பிரைசஸ் வில் நாட் கோ டவுன், இட் வில் ஸ்டெபிலைஸ். சார் நம்ம எல்லா நிகழ்ச்சியும் பேசியிருக்கோம். அதாவது ட்ரேடர்ஸ் வந்து என்ட்ரி ஆகுறாங்க ட்ரேடிங்ல, அவங்களுக்கு வந்து அடிப்படை விஷயங்கள் வந்து ஆஸ்ட்ரோல வந்து என்னென்ன விஷயங்கள் குறிப்புகள் வந்து தேவை, அதாவது ஆஸ்ட்ரோ பார்த்து நான் ட்ரேட் பண்ண போறோம் நினைக்கிறவங்க வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். பேசிக்கலி ஜெனரல் மார்க்கெட் அப்படின்றது we will indicate. இன்னைக்கு 2 daysல எப்படி இருக்கும், அனதர் 3 daysல எப்படி இருக்கும், மேபி நான் 1 week எப்படி இருக்கும், ஒவ்வொரு கமாடிட்டி பத்தி ஃபோர்காஸ்ட் கொடுக்குறப்போ இட்ஸ் ஓவரால் த சேம் ஃபார் எவ்ரிபடி, எல்லாருக்குமே ஒண்ணுதான். அப்போ அவங்க இண்டிவிஜுவலா என்னன்னா இண்டிவிஜுவலா ஏன் கேட்கறோம் டீடைல்ஸ், அவங்க டேட் ஆஃப் பர்த்தோ இல்ல அவங்களுடைய ஹாரோஸ்கோப் டீடைல்ஸ் என்னன்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு யார்ட் ஸ்டிக் அதை ஒரு அளவுகோலா எடுத்துக்கிட்டு இவங்களுடைய நேரம் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது, இவங்க வந்து நம்ம சொல்லி கேட்பாங்களா இல்ல அவங்களா வந்து ஏதாவது பண்ணிட்டு லாஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்கா, லாஸ் வர்றது தவிர்க்கிறதுக்காக தான் இண்டிவிஜுவல் டீடைல்ஸ் கேட்கணும். தொடர்ந்து பேசலாம் சார். கோவையில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சுரேஷ்குமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சுரேஷ்குமார், உங்க கேள்வி என்னன்னு தெளிவா கேளுங்க. சார் என்னோட ராசி வந்து துலா ராசி விசாக நட்சத்திரம் சார். எந்த கமாடிட்டி பண்ணா நல்லா இருக்குங்க? நான் இப்ப வந்து சில்வர் இருக்கேன், கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. நீங்க சில்வர் பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஓகே, வந்து எந்த கமாடிட்டி பண்ணா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க சில்வர் க்ரூட் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் சார். அதே மாதிரி எந்த பிசினஸ் பண்ணாலும் இதுவும் ஒரு முழு நேர வியாபாரம்ன்றது கவனத்தில் வச்சுங்க. ஏன்னா வந்து நீங்க ஹேண்ட்ஸ் ஆஃபா இந்த பிசினஸ் பண்ணக்கூடாது. இப்ப நான் உங்களுக்கு சில்வர் க்ரூடு நல்லா இருக்குன்னு சொல்றேன், நாளைக்கு 2 நாள் மார்க்கெட் நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா அட்லீஸ்ட் ஒரு மானிட்டராவது உங்க முன்னாடி இருக்கணும். பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுடைய ட்ரேடை நீங்க வந்து க்ளோஸ் பண்றதுக்கு என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேலும் பேசும் சார். கோவையில இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிமாறன். வணக்கம் சார், கொஞ்சம் பேசுங்க. மணிமாறன் வணக்கம் சார். சொல்லுங்க சார். நேச்சுரல் கேசஸ் வந்து எந்த ட்ரெண்ட்ல இப்போ டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஆமா, அதனால இன்னும் வந்து அது எந்த இடத்துல இருந்து அதாவது லாங் வருங்களா அப்படின்னு கேக்குது. ஓகே, நேச்சுரல் கேஸ் பொறுத்த மட்டும் நாங்க நினைக்கிறது என்னன்னா இட் வில் பி நியூட்ரல் ட்ரெண்ட். மேஜர் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க இப்ப ஏதாவது வந்து லாங்ல இருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 180 170 எக்ஸிட் ஆகலாம். இல்ல அதுவும் முடியலன்னா நீங்க இமீடியட்டா எக்ஸிட் ஆயிட்டு ஷார்ட் பொசிஷனை கவர் அப் பண்ணீங்க. எது இருந்தாலும் பொசிஷன்ஸ் நேச்சுரல் கேஸ்ல அவ்வளவா எடுக்காதீங்க. ஏன்னா அது வந்து பேசிக்கலி ட்ரேடிங் வந்து லெவல்ஸ் வந்து ரொம்ப லோ வால்யூம். கண்ட்ரி லெவல்ல ட்ரேடிங் தான் அதிகமா இருக்கும். பட் அது ஒரு ஸ்டேபிளா இருக்கும். ஒரு 6 monthsக்கு பிரைஸ் ஸ்டேபிளா இருக்கும். மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சார், அதாவது பிரேக்குக்கு முன்னாடி ஒரு நேயர் கேட்டுட்டு இருந்தாரு, அதாவது கேஸ் வந்து டவுன் ட்ரெண்ட்லயே இருக்கு, தென் லாங் போலாமான்னு கேட்டுட்டு இருந்தாரு. சார், கிளைமேட் அதாவது வின்டர் சீசன் வர அதாவது அவுட்டர் கண்ட்ரீஸ்ல வந்து வின்டர் சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது நேச்சுரல் கேஸோட மூவ்மெண்ட் வந்து பொதுவாவே வந்து எப்படி சரி இருக்கும்? ஒரு பேசிக் திங் சொல்றேன். பேப்பர் நியூஸ்க்காக நம்ம இந்த ப்ரோக்ராம் நடத்தல. நம்ம வந்து ஸ்பெசிபிக் இன்புட்ஸ் கொடுக்கறோம். இப்ப பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் கேஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய பேசிக் அஸ்ட்ராலஜி பேஸ்டா வந்து சொல்றப்போ இட் வில் நாட் ஹாவ் அ பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்காதுன்னு சொல்றோம். ஸோ யார் ஷார்ட் பொசிஷன் வச்சிருந்தாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றோம். பட் ஃபுல் நெகட்டிவ் போகுமா? போகாது. இட் வில் பி ஸ்டேபிள். எவ்வளவு பிரைஸ் மூவ்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கும் வி cannot quantify. பட் ஷார்ட் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு லாங் வந்து ஒரு 2 daysக்கு யார் வேணாலும் ஒரு பொசிஷன் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு கான்பிடென்டா இருக்கலாம். மேலும் பேசும் சார். காஞ்சிபுரத்துல இருந்து அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுகவனம். வணக்கம் மேம். சொல்லுங்க சுகவனம், கேள்வி என்ன? சார், என்னோட ராசி வந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். நான் இதுவரை கமாடிட்டி எதுவுமே பண்ணதில்லை. பண்ணா எது பண்ணலாம்? ஓகே, மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் என்ன கமாடிட்டில வந்து ட்ரேட் பண்ணலாம்னு கேக்குறாரு. நீங்க நான் ஃபெரஸ் மெட்டல், இப்போ காப்பர், அதாவது வைட் சர்க்குலேஷன் வால்யூம் இருக்கிற மெட்டல்ஸ் காப்பர், நீங்க வந்து கோல்டு கூட பண்ணலாம். சார், அதாவது நம்ம ஸ்டார்டிங்ல கேட்டுட்டு இருந்தோம் நெக்ஸ்ட் இயர்ல வந்து கமாடிட்டிஸோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது தென் எப்படி நீங்க ஃபோர்காஸ்ட் பண்றீங்க அதாவது சொல்லிட்டு இருந்தோம் ஆஸ்ட்ரோல. தென் இப்ப காப்பர் வந்து நெக்ஸ்ட் இயர்ல எப்படி இருக்கும், தென் அதை பத்தி சொல்லுங்க சார். காப்பர் பாத்தீங்கன்னா இப்ப டவுன் த லைன் ஓவரால் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா அனதர் 3 to 4 months வந்து நெகட்டிவ் போறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. இட் வில் பி பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் இருக்கும். மினிமம் 3 months.
பட் அது எவ்வளவு குவான்டிஃபை எவ்வளவு ஏறும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. பட் ஏறும் முகத்துல தான் இருக்கு, இறங்கும் முகத்துல இல்ல. பட் இம்மீடியட் ஃபியூச்சர்ல ஒரு 20 to 25 டேஸ்க்கு வந்து நெகட்டிவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து எக்ஸாக்டா சொல்லணும்னா இஃப் தி கான்டாக்ட் அஸ் கம்பெனி நாங்க வில் இண்டிகேட் when it is in. அதுல இருந்து வெளியில வந்தா 4 monthsக்கு அகைன் ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கும். அத டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்க இண்டிவிஜுவல் கோஆர்டினேஷன் கேட்கறோம். அவங்க பேசிக்கலி எவ்வளவு பொசிஷன் எடுக்கிறாங்க, எவ்வளவு வால்யூம் பண்றாங்க, அது எப்படி என்ட்ரி எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிக்கு தான் we want them to contact the great ventures. So அதை பொறுத்து we will do it. சார் இன்கேஸ் அப்ப ஆஸ்ட்ரோல வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ டெக்னிக்கல்ஸ் வைஸ் வந்து மூவ்மெண்ட் சேஞ்ச் ஆகும் போது அது வந்து என்ன சார் மாறுபடும்? அதாவது இப்போ ஆஸ்ட்ரோல சொல்லிட்டு அது ஆகிட்டே இருக்குமா, இல்ல ட்ரேடிங் வந்து மூவ்மெண்ட் அதை பொறுத்து இருக்குமா? இல்லமா, அந்த மாதிரி கான்ட்ரா பொசிஷன்ஸ் நாங்க எடுக்கிறது கிடையாது. ஒரு ஃபார் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு தகவல் என்னன்னா, டெக்னிக்கல் பொசிஷன் கான்ட்ராவா அஸ்ட்ரோ பொசிஷன்ஸ் மோஸ்ட்லி இருக்காது. டெக்னிக்கலும் அஸ்ட்ராலஜி மோர் ஆர் லெஸ் இண்டிகேட்டிவ் ஃபேக்டர்ஸா இருக்கும். இந்த ப்ராப்ளம் என்ன வித் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னா, போத் சைட்ஸ் இண்டிகேட்டர்ஸ் கொடுப்பாங்க. அதாவது ஹையர் சைடு இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், லோயர் சைடு இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அஸ்ட்ராலஜில ஒன் சைடட் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து கோரிலேட்டிவ் ஃபேக்டர்ஸ் டெக்னிக்கலியும் அப்புறம் வந்து அஸ்ட்ராலஜியும் ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறப்போ எடுக்கிற பொசிஷன் வந்து மோர் லாபகரமா இருக்கும். அதே வந்து நீங்க வந்து டெக்னிக்கலி வந்து ஒரு கான்ட்ரா பொசிஷன் எடுத்தோம்னா மோஸ்ட்லி இட் வில் நாட் ஒர்க் அவுட். மேலும் பேசும் சார் கரூர்ல இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் மணி. வணக்கம் மேடம். சொல்லுங்க மணி, கேள்வி என்ன? மேச லக்கணங்க. ஓகே சொல்லுங்க சார். பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிங்க, புதன் திசைங்க. பொதுவா நீங்க எல்லா கமாடிட்டியும் பண்ணலாம் சார். நீங்க வந்து அகைன் வந்து நாங்க ரொம்ப எம்பசைஸ் பண்றது அதுதான், வால்யூம், உங்க இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ஸ், எந்த ட்ரேடு பண்ண போறீங்க, எப்படி என்ட்ரி ஆறீங்க, எக்ஸிட் ஆறீங்க. மூணாவது வந்து மானிட்டர் பண்ணணும்னு சொல்றோம். நீங்க எடுக்கிற பொசிஷன்ஸை வந்து நீங்க மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாதான் நீங்க லாபம் சம்பாதிக்க முடியும். சும்மா வாங்கிட்டு சாயந்தரம் ஒரு போன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மார்க்கெட்ல மானிட்டர் பண்ணலன்னா இந்த கமாடிட்டி சந்தையில சம்பாதிக்கவே முடியாது. எவ்ரி 1 hour ஆவது இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஸ்கிரீன் ஆர் மானிட்டரிங் ஸ்கிரீன் பிஃபோர் யூ, நீங்க போன் பண்ணி கேட்கலாம் என்ன பொசிஷன் என்ன நடந்துருக்கு. சோ தட் யூ மேக் மோர் மணி அவுட் ஆஃப் த ட்ரேட்ஸ். மேலும் பேசும் சார் அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் முத்துக்குமரன். ஹலோ, சொல்லுங்க முத்துக்குமரன், கேள்வி என்ன? மேடம் எனக்கு வந்து கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம், துலா லக்னம். ஓகே, புதன் திசையில சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்கு. சொல்லுங்கம்மா. இப்ப நான் என்ன சார் பண்ணலாம்? நீங்க சில்வர், க்ரூடு, ஆல் ஈவன் நேச்சுரல் கேஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ண முடியுமோ இந்த 3 கமாடிட்டியில நீங்க ட்ரேட் பண்ணுங்க. யூ வில் கெயின், ஒண்டர்ஃபுல்லி வில் கெயின். சார் ஆஸ்ட்ரோல சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது ட்ரேடிங்ல வந்து சப்போஸ் அது மாறுபடும் போது ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அந்த சமயத்துல? ஒன்னும் இல்ல, நாங்க பேசிக்கலி என்ன சொல்றதுன்னா, இட் இஸ் 24 ஹவர்ஸ்ன்றதுல ஒரு தூங்குற நேரம் விட்டுட்டா மீதி நேரம் விட்டா ஒரு 8 hours அலர்ட் ட்ரேட். இது வந்து அவங்க வந்து என்னன்னா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு சொல்றப்போ we will guide them when to enter empty exist. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுல சொல்லிட்டு இருக்கிறது தான். 1 day ப்ரெடிக்ஷன் சொல்றோம், இன்னைக்கு கோல்டு மூவ் ஆகும் அப்படி இல்ல சில்வர் மூவ் ஆகுதுன்னு சொல்றோம். எவ்வளவு நேரம் மூவ்மெண்ட் இருக்கும் அது? ஹார்ட்லி சம்டைம்ஸ் 5 minutes ஆர் 10 minutes இல்ல 1 hour தான் இருக்கும். ஹவு தே வில் கேட்ச் அப்? நான் இன்னைக்கு கோல்டு ஏறும் நான் சொன்னேன்னா அவரு போயிட்டு உட்கார்ந்துட்டு சாயந்தரம் மேல பார்த்தாருன்னா ஆல்ரெடி அது ஏறி முடிஞ்சிட்டு இருக்கும். அப்படி எல்லாம் கிடையாது. when the exchange opens they have to decide when to enter. எப்போ நம்ம பண்ணணும் ட்ரேடு. அதுக்கு தான் இது என்ன சொன்னா, இட் இஸ் a very very அது ரொம்ப ரொம்ப இது வந்து சீரியஸான ஒரு வியாபாரம். இதை தயவு செஞ்சு இந்த வியாபாரம் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். முழு பணத்தை இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லாம இருக்கிற பணம் ஒரு 10-20% மார்ஜின் மணியை வச்சு பண்றது தான் இந்த கமாடிட்டி ட்ரேடிங். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஒரு சீரியஸ்னஸ் ஆஃப் டூயிங் த ட்ரேட் இருந்தா அவங்களுக்கு சம்பாதிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கேஷுவலா எந்த வியாபாரமுமே, இந்த பங்கு சந்தையாகட்டும் இந்த கமாடிட்டி சந்தையாகட்டும், யாரும் இதை கேஷுவலா நினைக்காதீங்க. மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சருகல் ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்கும். இட் வில் பி இன் ஸ்பிளிட் ஆஃப் செகண்ட்ஸ். தொடர்ந்து பேசும் சார் திருச்சியில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் அருண்குமார். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க அருண்குமார். நான் அருண்குமார் முஸ்லீம்ல இருந்து பேசுறேன் சார். நான் பூசா நட்சத்திரம் ஓடுது. சொல்லுங்க. நான் கிரேட் பைசரோட கைண்ட் தான். பட் நான் பூசா நட்சத்திரம் என்ன மெட்டல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. சார் நீங்க கோல்டு அண்ட் நான் ஃபெரஸ் மெட்டல் பண்ணலாம்.
நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ் கிளைண்டா இருக்கிறதுனால யூ கேன் டேக் மோர் கன்சல்டன்சி ஃப்ரம் த கம்பெனி ரிகார்டிங் இந்த சப்ஜெக்ட்ல நீங்க எவ்வளவு டீடைல் வேணுமோ நீங்க கேட்டீங்கன்னா we will give you guidance in this. நாங்க உங்களை சார் கமாடிட்டி ட்ரேடிங்ல வந்து இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் பிளஸ் டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரோ எத்தனை பெர்சன்டேஜ் வந்து சேர்ந்து வந்து ஒரு கமாடிட்டி ட்ரேடிங்ல வந்து இந்த மூணுமே இருக்கும் சார்? முதல்ல சொன்ன மாதிரி கான்ட்ரரி பொசிஷன்ஸ் எடுக்கிறது கிடையாது. டெக்னிக்கல்ல இன்னைக்கு சார்ட் சொல்லுது crude will go up. நாங்க எங்களுக்கு வந்து இன்னைக்கு crude will go up அப்படின்னு தெரியறப்போ we say 100% crude will go up. சப்போஸ் டெக்னிக்கலி சார்ட் சொல்லுது நெகட்டிவ், எங்களுக்கு வந்து crude அப்பா தெரியறப்போ நாங்க என்ன அட்வைஸ் பண்ணோம்னா டோன்ட் கோ ஷார்ட், அவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப என்ன ஆயிடும், ஷார்ட் பொசிஷன்ல கவர் பண்ணின்றதும் சேவ் ஆகும். அப்போ லாங் பொசிஷன் போனாலும் ஒரு மார்ஜின் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரேட் பண்ணுவோம். இதுதான் டெக்னிக்கல்ஸையும் அஸ்ட்ராலஜியும் கோரிலேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கூடிய ஒரு மெத்தட். இதுல வந்து டெக்னிக்கல் இண்டிபெண்டாவும் செயல்படாது, அஸ்ட்ராலஜி இண்டிபெண்ட். இட் வில் இண்டிகேட். டெக்னிக்கல்ஸ் நீங்க முதல்ல இருந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். எந்த தேரி ஆகட்டும், கேங்ஸ் தேரியோ யார் என்னென்ன கேண்டில் ஸ்டிக் என்னென்ன நிறைய தேரி இருக்கு. இதுல எல்லாத்தையுமே போத் லெவல்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. பேப்பர்ல எடுத்தாலுமே எந்த ஒரு பிசினஸ் பேப்பர் எடுத்தாலுமே 2 லெவல்ஸ் கொடுப்பாங்க. ஹையர் போனா இப்படி பிரேக் ஆகும், லோயர் வந்தா இப்படி பிரேக் ஆகும். அதுக்கு எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் தான் நம்ம கொடுக்கோம். அதனால டெக்னிக்கல்ஸ்ல வந்து யாரும் போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல நான் வாங்கினேன்னா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா இல்ல சார் நாங்க லோயர் லெவல் இண்டிகேட் பண்ணோம். டெக்னிக்கல்ஸே வந்து இட் வில் இண்டிகேட் போத் சைடு மூவ்மெண்ட்ஸ். we will guide for a narrow focus. அவங்களுக்கு வந்து ஒரே வழியா போறதுக்கு வழி சொல்லுவோம். மேலும் பேசலாம் சார். காஞ்சிபுரத்துல இருந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வெங்கடேஷ். வணக்கம் வெங்கடேஷ். வெங்கடேஷ் மறந்தாரா? சொல்லுங்க வெங்கடேஷ், நீங்க பேசுறது கேக்குது. கேள்வி ராசி வந்து கடகராசி, கடக லட்சணம், பூச நட்சத்திரம். நான் எந்த கமாடிட்டி எல்லாமே கவனிச்சுட்டு இருக்கேன். அது எதுல கிளியரா இறங்கலாம் சொன்னீங்க. நீங்க எல்லா கமாடிட்டியுமே பண்ணலாம் சார். அதுக்கு உண்டான அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்து எவ்வளவு விஜிலண்டா, எவ்வளவு விழிப்புணர்வோட பண்றீங்களோ அவ்வளவு லாபம் சம்பாதிப்பீங்க சார். கோல்ட் அண்ட் சில்வர் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து மத்த கமாடிட்டிஸ் இருக்குமா என்று தெரியல. சோ அத கோல்ட பத்தி நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து எப்படி இருக்கும்னு பேசியாச்சு. சில்வர் வந்து நெக்ஸ்ட் இயர்ல எப்படி சார் இருக்கும், ப்ரொடக்ஷன்ஸ் லெவல்ஸ் தென் எப்படி நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க சார்? நீங்க இந்தியாவை பொறுத்த மட்டும் நீங்க கமாடிட்டிஸ் எடுத்துட்டா எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்கிறது கோல்டு அண்ட் சில்வர்னா. கோல்டு அண்ட் சில்வர் இஸ் அ பார்ட் ஆஃப் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒட்டி போயிருக்கு. ஒரு ஆயிரக்கணக்கான வருஷமா பாத்தீங்கன்னா கோல்டும் சில்வரும் நம்ம வீட்டுல இருந்து எல்லாத்துலயுமே யூஸ் பண்றோம். நாட் இன் அதர் கண்ட்ரிஸ். நம்ம பூஜைக்கோ சாப்பிடுற தட்டுல இருந்து எல்லாத்துலயுமே சில்வரும் அதே மாதிரி கோல்டும் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம். ஆர்னமெண்ட்ஸ்ல வேரியஸ் ஆர்னமெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு அப்சஷன் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே வந்து அது மேல ஒரு ஈடுபாடு இருக்கு, கோல்டு மேலேயும் சில்வர் மேலேயும். பட் வேறாஸ் கமாடிட்டி மார்க்கெட் இஸ் ஹியூஜ். பாத்தீங்கன்னா காஃபி, சோயாபீன், இந்த மாதிரி வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயும் அந்த அக்ரி பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேஸ்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் யாரும் ட்ரேட் பண்றது இல்லை. ஸோ கோல்டு அண்ட் சில்வரை மட்டும் நம்ம பண்ணி ஏர்ன் பண்ணணும்ன்றது இல்லை, மற்ற ஃபியூச்சர் ட்ரேடும் பண்ணலாம். அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ட்ரேடும் இருக்கு. ஃபாரெக்ஸ்லயும் வந்து யூ ஹேவ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் எல்லாமே எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ தெர் இஸ் எ வேஸ்ட் ஸ்கோப், நிறைய வழிகள் இருக்கு. அது எப்படின்னா எப்போ வந்து உங்களுக்கு டெக்னாலஜில எல்லா வாய்ப்புகளும் கம்மி ஆயிட்டு வருதோ புது வழியும் நிறைய ஓபன் ஆயிட்டு இருக்கு. இது ஹவு பெஸ்ட் தே வில் யூஸ் அஸ் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ். அதுக்கு நம்ம கேட்கிற இன்வால்மெண்ட் என்னன்னா சீரியஸ் இன்வால்மெண்ட். ஸோ தட் வில் கைட் தம் பெட்டர். மேலும் பேசும் சார். திருப்பூர்ல இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். மேடம் பேசுங்க மணிகண்டன். நான் வந்து கிரேட் வெஞ்சர்ஸ் ட்ரேடர். லெட் அலுமினியம் 224 பை பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப என்ன பண்ணணும்? லாஸ்ட் 3 லட்சம் ரூபாய் இருக்குது, என்ன பண்ணணும்? ஓகே சார், நீங்க அலுமினியம் எல்லாம் ஒரு வீக் லெவல்ல இருக்கு சார், நீங்க எக்ஸிட் ஆயிடுங்க. ரெண்டாவது லெட்ல ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறோம். ஏன்னா லெட் வந்து பேசிக்கலி லெட் அப்புறம் வந்து உங்களுக்கு சில பொருள் எல்லாமே வெப்பன் கிரேட் மெட்டீரியல், ஓன்லி வெப்பன்ஸ்க்கும் பேட்டரி ஒரு மாதிரி நேரோ யூஸ் இருக்கிற மெட்டீரியல்ஸ். ஸோ உங்களுக்கு அதில் சப்ளை டிமாண்ட் சைக்கிள்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதை நீங்க ஃபோர்காஸ்ட் பண்ணிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்களே லெட் நல்லா இருக்கும்னா 10 நாள் நல்லா இருக்கும்னு சொன்னோம்னா அது என்னைக்கு ஏறுதுன்னு நாங்களும் சொல்ல முடியாது. பர்டிகுலர் டே லெட் ஏறி நிற்கலாம். ஸோ பெட்டர் கான்சன்ட்ரேட் ஆன் அதர். காப்பரை கூட நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ காப்பர் மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. அனதர் ஃபார் 2-3 days நல்லா தான் இருக்கு.
அலுமினியம் இருந்தா கொஞ்சம் நீங்க எக்ஸிட் ஆகுங்க. எக்ஸிட் ஆயிட்டு லெட்ல இருந்து கூட நீங்க எக்ஸிட் ஆகிறது நல்லது. சார் நெக்ஸ்ட் இயர்ல க்ரூட் ஆயிலோட பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு, தென் ப்ரொடக்ஷன்ஸ் லெவல் எப்படி இருக்கும், தென் எப்படி நீங்க பாக்குறீங்க அது ஆஸ்ட்ரோல? அஸ்ட்ரோல நான் அகைன் சொல்லியிருக்கேன், ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து ஃபோர்காஸ்ட் பண்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வேணா நம்ம கிளீனா இண்டிகேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் வந்து க்ரூட் பிரைசஸ் வந்து மோஸ்ட்லி ஸ்டேபிளா தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இப்பவே ஸ்டேபிள் ஆக ஆரம்பிக்கும். ஜூன் மாசம் மட்டும் இட் வில் பி இன் டோட்டலி ஸ்டேபிள் கண்டிஷன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைட் வாலடைல் மூவ்மெண்ட் கொடுத்தா கூட இந்த ஹோல் இயர்ல இப்போ இருக்கிற ஒரு வைடர் மூவ்மெண்ட், ஒரு டவுன் சைடு கிடைச்ச மூவ்மெண்ட் வந்து இனி ஃபர்தரா டவுன் சைடு மூவ்மெண்ட் கிடைக்காது. சோ இதுல போத் சைட்ஸ் இருக்கிறதுனால எப்பவுமே மார்க்கெட் வாலடைலா இருந்தா தான் ட்ரேடர்ஸ் காசு பண்ண முடியும். சிங்கிள் சைடா போறப்போ யாராவது ஒரு ஃபியூ பீப்புள் தான் அதை வந்து கேஷ் பண்ணுவாங்க. சோ தே வில் மேக் மோர் மணி பை கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த கமாடிட்டி மார்க்கெட். சார் தொடர்ந்து பேசும் நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டதாஸ். எஸ் மேடம். சொல்லுங்க மணிகண்டதாஸ், கேள்வி என்ன? சார் எனக்கு தனுஷ் லக்னம் பூச நட்சத்திரம். ஹலோ சொல்லுங்க சார். சார் தனுஷ் லக்னம் பூச நட்சத்திரம். எனக்கு சுக்ரன் வந்து 12 இருக்கு சார். இப்ப கேள்வி வந்ததுக்கு ஒரு 6 மந்த்ல சுக்ரன் பிறக்க போகுது. நான் எக்ஸ்ட்ரா கமெண்ட்ல பண்ணலாம் சார். இது ஒரு பெரிய ஒரு நீங்க கேட்கறதெல்லாம் தப்பு இல்ல சார். கோச்சாரத்தை பார்த்துட்டுலாம் நீங்க வந்து டிசிஷனுக்கு வராதீங்க சார். மோஸ்ட்லி கோச்சாரம் வந்து நடக்கிறதே கிடையாது. 10% கூட உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்ல இம்பாக்ட் இருக்காது. அது வந்து ஒரு வேஸ்ட் ஏரியா. அதை நம்ம இருக்கிற குறுகிய கட்டத்தில் நம்ம அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் நீங்க தனுஷ் லக்னம் கிடையாது, நீங்க யூ கேன் டீல் இன் எனி கமாடிட்டிஸ். இங்க வந்து நான் காப்பர், கோல்டு, எனி நான் பெரஸ் மெட்டல்ஸ் எது இருந்தாலும் ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட்ன்றது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தனிப்பட்ட நபர்களுக்காக இட் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங். வேஸ்டா இட் வில் பி ட்ரேடட். ஸோ நாங்க கொடுக்குற ஜெனரல் இண்டிகேட்டர்ஸ்ல உங்க நேரம்ன்றது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்ன்றது வந்து நீங்க சொல்றப்போ இந்த யூ ஷுட் பி கான்ஸ்டன்ட்லி ரெகுலரா, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு முழு நேரம் வியாபாரம்னு இதை எதுக்கு சொல்றோம்னா, அட்லீஸ்ட் நீங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியாவது ஸ்கிரீனை பார்த்து ஏதோ ஒரு உங்க பொசிஷனை பார்த்து நீங்க இண்டிகேட் பண்ணீங்கன்னா நாங்க டெஃபினட்டா நீங்க என்டர் ஆகணும் எக்ஸிட் ஆகணும்ன்ற சொல்றோம். கண்டிப்பா நீங்க உங்க ராசி லக்னத்துக்கு எல்லா கமாடிட்டிஸும் நீங்க ட்ரேட் பண்ணலாம் சார். டெஃபினட்டா ஒருத்தருக்கு வந்து பேட் டைம் இருக்கும்போது கண்டிப்பா அவர் வந்து மார்க்கெட்ல லாஸ் பண்ணுவார். அட் த சேம் டைம் குட் டைம் இருக்கும்போது எப்படி அவர் ப்ராஃபிட் எடுக்க முடியும்? உங்களுக்கு கருத்து என்ன சார் அஸ்ட்ரோல? ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப நல்ல கேள்விமா. பட் இது ரொம்ப தெளிவான பதில் சொல்றேன். அது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மார்க்கெட்ன்றது இட் இஸ் அ வேஸ்ட். தனிப்பட்ட நபருக்காக இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு க்ரூட் ஏறுது இறங்குதுன்னா இட் வில் பி ஃபார் எவ்ரிபடி. அப்போ தனிப்பட்ட நபர்களுடைய அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம், நல்ல நேரம், கெட்ட நேரம்ன்றது என்னதுன்னா, சப்போஸ் இன்னைக்கு ஒருத்தருக்கு நல்லா தெரியும், நம்ம சொல்லியிருப்போம் கோல்டு பிரைஸ் ஏறும், கூல்டு பிரைஸ் இறங்கும். அவர் என்ன பண்ணுவாரு, அன்னைக்குன்னு அவர் மார்க்கெட்ல என்டர் ஆகிறப்ப கோல்டு பிரைஸ் ஏறின அப்புறம் என்டர் ஆவாரு. என்டர் ஆன உடனே he will do a wrong trade. அதே மாதிரி நம்ம க்ரூட் இறங்கணும், இறங்கின அப்புறம் அவர் ட்ரேட்ல என்டர் ஆவார். நான் சொன்ன மாதிரி ஃபியூ ஹவர்ஸ் தான் இல்ல ஃபியூ மினிட்ஸ் தான் ட்ரேட் நடக்கும். அது இறங்குறதோ ஏறுறதோ அந்த மொமெண்டம் கேட்ச் பண்ண முடியாது. பேட் டைம் இருக்கிறப்போ, குட் டைம் இருக்கிறப்போ நீங்க ஒரு மொமெண்டம் கேட்ச் பண்ணுவீங்க. இந்த மொமெண்டம் பிடிக்கிறதுக்கு தான் அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில எவ்வளவு அறிவு இருந்தாலும் ஒரு பார்ட்டிசிபேஷன் அப்படின்வாங்க. இது வந்து பார்ட்டிசிபேட்டரி கன்சல்டன்சி. அவருக்கும் அறிவு இருக்கும், நம்ம கிட்ட வந்து பேசுறப்போ நம்ம கைடன்ஸ்லயும் அவர் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. மேலும் பேசும் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அசோக் குமார். குட் மார்னிங் மேம். சொல்லுங்க அசோக் குமார், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. ஹலோ மேம், நான் சென்னையில இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்க. கும்பராசி சதய நட்சத்திரம், கடக லக்னம் சார். என்ன மாதிரி ட்ரேட் வந்து பண்ணலாம்? ஓகே, கும்பராசி நீங்க எல்லா ட்ரேடும் பண்ணலாம் சார், எல்லா கமாடிட்டியும் டீல் பண்ணலாம். அது மாதிரி நான் லிக்விடிட்டி ஏரியாஸ் கமாடிட்டிஸ்ல நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க சம்பாதிக்கலாம் சார். நன்றி சார். நீங்க எங்க அரங்கத்துக்கு வந்தது இவ்வளவு நேரமா கமாடிட்டி வாணிபத்தில் இருக்க பலவிதமான ஏற்றம் இறக்கம் குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. குறிப்பா ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து என்னென்ன கமாடிட்டிஸ்க்கு வந்து எப்படி இருக்கு என்பதை பத்தி சொன்னீங்க. தென் அதே சமயத்துல வந்து பேட் டைம் ஆர் குட் டைம்ல இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் வந்து எப்படி அவங்க வந்து ட்ரேட் பண்ணலாம் என்பதை பத்தி ரொம்ப டீடைலா சொன்னீங்க. நன்றி சார். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ நிபுணர் திரு லட்சுமி நரசிம்மன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.